பேர் நம்ம கிறிஸ்மஸ் செலிப்ரேட் பண்ணுறோம். ஆனால் என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் பிறந்தாருங்கிறது கேட்டால் எத்தனை பேர் சொல்ல முடியும்? ஸோ என்ன நோக்கத்துக்காக ஆண்டவர் இந்த உலகத்தில் பிறந்தார்? பிறப்பின் நோக்கம், இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம் என்ற தலைப்பில் நம்மளோட சண்டே க்ளூஸ் டிபார்ட்மெண்ட்லேருந்து பிகினர் பி ஸ்டூடெண்ட் ஒரு சின்னதான ஒரு ஸ்கிட்டை வந்து நம்மளுக்காக காட்டிருக்கிறாங்க. அவங்கள கிளாப் பண்ணி வெல்கம் பண்ணிடலாமா? இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் நோக்கம். நோக்கம் 1. அவர் நன்மை செய்பவராய் சுற்றித் திரிந்தார். காட்சி 1. 38 வருடமாய் வியாதி கொண்டிருந்த மனிதன். உமக்கு விடுதலை வேணுமா? ஆண்டவரே, என்னை குளத்தில் கொண்டு போய் விடுகிறதற்கு ஒருவரும் இல்லை. இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இயேசு என்னை சுகமாக்கி விட்டார். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். அவர்களுடைய காயங்களை கட்டுகிறார். சங்கீதம் 147:3. காட்சி 2. பாவம் செய்த ஸ்திரீ. இவ ஒரு பாவி, இவ மேல கல்லெறிங்க. இவ ஒரு பாவி, இவ மேல கல்லெறிங்க. ஆமா, இவ ஒரு பாவி, இவ மேல கல்லெறிங்க. உங்களுக்குள்ள யார்கிட்ட பாவம் இல்லையோ அவங்க முதல்ல கல்லெடுத்து எறிங்க. அச்சச்சோ, ஆமா நானும் பாவிதான். ஆமா நானும் பாவிதான். ஸ்ரீயே, உம்மால குற்றம் சொன்னவங்க எங்க? நானும் உன்னை தண்டிக்க மாட்டேன். நீ போ, இனி பாவம் செய்யாதே. நான் உலகத்திற்கு ஒளியாய் இருக்கிறேன். என்னை பின்பற்றுகிறவன் இருளிலே நடவாமல் ஜீவ ஒளியை அழைக்கிறான். யோவான் 8:12. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இப்பூமியில் வாழ்ந்த நாட்களில் நன்மை செய்கிறவராகவே சுற்றித் திரிந்தார். வியாதியுள்ளவர்களை குணமாக்கினார். பாவம் செய்தவர்களையும் தம்முடைய அன்பினால் மீட்டு கொண்டார். அவருடைய சீஷராகிய நாமும் அவர் சாயலை உடையவராய் நாம் போகும் இடமெல்லாம் நன்மை செய்வோம். நோக்கம் 2. இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாய் பரலோகத்தின் ரகசியங்களை கற்றுத் தருதல். உவமை 1. 100 ஆடுகளை உடைய மனிதன். 1 2 3. அச்சச்சோ, ஒரு ஆட்டை காணுமே. ஆட்டுக்குட்டி, நீ எங்க இருக்க? சின்ன ஆட்டுக்குட்டி, நீ எங்க போன? நீ இங்கதான் இருக்கியா? நண்பர்களே, அயல் வீட்டுக்காரங்களே, எல்லாரும் இங்க வாங்க, என் கூட சந்தோஷப்படுங்க. உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளில் உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமல் போனால் 99 ஆடுகளை வனாந்திரத்தில் விட்டுவிட்டு காணாமல் போன ஆடை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியாயிருப்பானோ? யோவான் லூக்கா 15:4.
வியாபாரி. எங்கேயாச்சும் நல்ல முத்து கிடைக்குமா? இந்த முத்து ரொம்ப அழகா இருக்கே. இந்தாங்க, இது எல்லாத்தையும் வச்சுக்கோங்க. இந்த அழகான முத்து மட்டும் எனக்கு கொடுங்க. பரலோகராஜ்யம் நல்ல முத்துக்களை தேடுகிற வியாபாரிக்கு ஒப்பாயிருக்கிறது. அவன் விலை உயர்ந்த ஒரு முத்தை கண்டு போய் தனக்குண்டான எல்லாவற்றையும் விட்டு அதை கொள்ளுகிறான். இந்த முத்துதான் பரலோகராஜ்யம். அந்த வியாபாரி தான் நாம் எல்லா உலக காரியங்களையும் விட்டு பரலோகராஜ்யத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். மத்தேயு 13ஆம் அதிகாரம் 45-46 வசனம். உவமை 3. 10 வெள்ளிக்காசுகளை உடைய ஸ்திரீ. என்னோட வெள்ளிக்காசை காணுமே. எங்க போய் இருக்கும்? இங்கேயாவது இருக்குமா? அப்பா, எப்படியோ கிடைச்சிருச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இங்க வாங்க. ஐவிடிக்காரிகளே, இங்க வாங்க. காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடிச்சிட்டேன். என் கூட சந்தோஷமா இருங்க. ஒரு ஸ்திரீ 10 வெள்ளிக்காசை உடையவளாய் இருந்து அதில் ஒரு வெள்ளிக்காசு காணாமல் போனால் விளக்கை கொளுத்தி வீட்டை பெருக்கி அது கண்டுபிடிக்கிற வரைக்கும் ஜாக்கிரதை தேடாமல் இருப்பாளோ? கண்டுபிடித்த பின்பு தன் சிநேகிதிகளையும் வீட்டுக்காரிகளையும் கூட வரவழைத்து காணாமல் போன வெள்ளிக்காசை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷமா இருங்கள் என்பாள் அல்லவா? அதுபோல மனம் திரும்புகிற ஒரே பாவம் நிமித்தம் தேவனோட தூதருக்கு முன்பாக சந்தோஷம் உண்டாயிருக்கும். லூக்கா 15:8, 9 and 10. ஆமென். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, சித்தத்தின்படி செய்கிறவன் எவனோ அவனே தாயும் சகோதரனும் சகோதரியுமாய் இருக்கிறான். மத்தேயு 12:15. ஆம் பிரியமானவர்களே, நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உவமைகள் மூலமாய் பரலோகத்தின் விருப்பத்தை நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ஆத்தும ஆதாயத்தின் அவசியத்தை நாம் புரிந்து கொள்கிறோம். ஆத்தும ஆதாயம் செய்வோம், பரலோகத்தின் விருப்பத்தை நிறைவேற்றுவோம். நோக்கம் 3. நம் பாவங்களுக்காக மரித்து பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களுக்காக மரித்து 3ஆம் நாள் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எப்படி வானத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட்டாரோ அப்படியே பூமியை நியாயம் தீர்க்கவும் நம்மை அவர் அண்டையிலே சேர்த்து கொள்ளவும் மீண்டும் வருவார். அவர் வருகையை எதிர்கொள்கிற நாம் ஆவிக்குரிய கனிகளை பெற்றவர்களாய் இருப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம், நீடிய பொறுமை, தயவு, நற்குணம், விசுவாசம், சாந்தம், இச்சையடக்கம். இப்படிப்பட்டவைகளுக்கு விரோதமான பிரமாணம் ஒன்றுமில்லை. ஆமென். ஹல்லேலூயா.